விவசாய மக்களுக்கு வணக்கம். ஸ்ருதி மந்தனாவுடைய கல்யாணம் நின்று போச்சா? என்ன ஷாக்காகிறீங்களா? நின்று போல, ஆக்சுவலாக தள்ளி போயிடுச்சு. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா லவ் ப்ரொப்போசல்லாம் பண்ணாங்க. மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஸ்ருதி மந்தனா வந்து பார்த்திங்கன்னா செம்மையான கிரிக்கெட் பிளேயருங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க லவ்வருக்கும் யூரினல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் இருக்கவே மந்தனா வந்து ரொம்பவும் சோகமாக அழுகிற மாதிரி இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கவே நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடுறாங்க அப்படின்னா, ஸ்ருதி மந்தனாவுக்கு வந்து ஜாதகம் சரியில்லை, ஒழுங்காக ஜாதகம் பார்க்கல, அதனால தான் இந்த மாதிரி ஆகுது, ஜாதகம் கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது. ஜாதகன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபி கப்பு கூட போன வாட்டி அடித்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒரு பெண் வந்து இந்த அளவு கிரிக்கெட் விளையாண்டு இவ்வளோ ஹை ரேஞ்சுக்கு போனவங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வருமா? உண்மையை ஜாதகம் பார்க்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகன்றது இதில் ஒரு விஷயமே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதை ஏன் இவ்வளோ பெருசாக சொல்லி இதை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.